ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் இருக்கிற ரத்தங்கள் எல்லாருமே கொதிச்சு போய் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட செயலால். அதிமுக சமீப காலமாக தன்னுடைய கட்சியை சரியாக கவனிக்கல, எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை யாரும் கவனிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ எழும்பியிருக்கு. மற்ற கட்சியினரெல்லாம் தீபாவளிக்காக தொண்டர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்குறாங்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாங்க. ஆனா அதிமுகல சமீபமா அந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவுமே நடக்கிறது இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பகிரங்கமா எழும்பி ரத்தங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி மேல கடும் கோபத்தில் இருக்கிறாங்க, கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இவர் விஜய் விஜய் விஜய்னு அவரை மட்டுமே போக்கஸ் பண்ணி அவர் மட்டுமே நம்பின்னு இருக்காரு. அவரை மட்டும் பார்த்தா போதுமா? கட்சியினரை யாரை பார்ப்பாங்க? தொண்டர்களை யாரை பார்ப்பாங்க? நிர்வாகிகளை யாரை பார்க்கறது? எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும், அதுக்காகவே விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், அந்த விஷயத்திலேயே குறியா இருக்கிறாரு. விஜய மட்டுமே நம்பி இருக்கிறாரு. அப்போ எங்களை யாரு பார்த்துப்பா? தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சியினர் பாருங்க, ஒரு பண்டிகைன்னு வந்துட்டா அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை, உறுப்பினர்களை, தொண்டர்களை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. ஒரு மாவட்ட செயலாளரோ, ஒரு மாநில பொறுப்பாளரோ, ஒரு தலைவரோ தங்களுடைய தொண்டர்கள் என்ன பண்றாங்க? உற்சாகப்படுத்துறாங்க, பரிசு பொருட்களை கொடுக்குறாங்க. அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த நிர்வாகிகள் எந்த அளவுக்கு சீரும் சிறப்பா செய்யறாங்க. ஆனா இங்க அதிமுகல கண்டுக்கவே இல்லை. சமீப காலமாவே அதிமுக ஒரு தீபாவளி பண்டிகையா இருக்கட்டும், பொங்கல் பண்டிகையா இருக்கட்டும், பரிசு பொருட்களை கொடுக்க மாட்டாங்க, உற்சாகப்படுத்த மாட்டாங்க. ஏன்? எதுக்கு? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட போக்கஸ் எல்லாமே கட்சியினர் மேல இல்ல, தொண்டர்கள் மேல இல்ல. எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு குறுக்க வழியெல்லாம் யோசிக்கிறாரு. நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நடந்துரும் அப்படின்ற மனக்கணக்கு போட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் பின்னாடியே போயிட்டு இருக்காரு, எங்களை கண்டுக்கிறது இல்ல அப்படின்னு பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் எழும்பியிருக்கு. உண்மையும் கூட. 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு எப்படியோ அது மக்கள் தீர்மானிக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வாழ்வா சாவா தேர்தல். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஃபுல் எஃபெக்ட் போடணும், அவருடைய எல்லா விஷயத்தையும் இங்கே இறக்கணும். அது தந்திரமோ மந்திரமோ எதுவோ ஃபுல்லாக எஃபெக்ட் இதில் போட்டு ஜெயிச்சிடணும். அதுக்காக தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜய் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. விஜய் சட்டை பண்ற மாதிரியே தெரியல, ஆனா விஜய் வந்துருங்க வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இப்படியே போயிருந்தா கட்சியை யாரு பாப்பா? கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு கட்டமைக்கு எப்படி போகணும்? ஒரு பக்கம் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு, இன்னொரு பக்கம் கூட்டணிக்கு ஆளு சேர்க்கணும், வலு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் போறாரு, ஒரு பக்கம் பாஜகவை நம்பின்னு இருக்காரு. அப்போ கட்சியினரை யாருங்க பார்த்துப்பாங்க? கட்சியை எப்படி நீங்க காப்பாத்துவீங்க? கட்டமைப்புகளை எப்படி இது பண்ணுவீங்க? கொஞ்சம் கவனத்தை கட்சி மேல செலுத்துங்க. கட்சியில ஏகப்பட்ட உட்கட்சி மோதல் நடக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உட்கட்சி மோதல் வெடித்து சதறுது. அதை நீங்க தலைவரா இருந்து என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். ஆனா அதை விட்டுட்டு கூட்டணி நீங்க இப்போ நான் கேட்கிறேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வந்துட்டா மட்டும் நான் ஜெயிச்சிருவா போறாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சீட்ல உட்கார போற? எப்படி நீங்க முதலமைச்சர் சீட்ல உட்கார போறது இல்லை. அப்படி நீங்க ஒரு வேளை ஜெயிச்சு நீங்க வந்தாலும் பாஜக அப்படின்னு உங்களுக்கு தலையில கொட்டு வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க முதலமைச்சரா இருக்க போறது இல்லை. இப்போ விஜய் என்ன பண்றாரு? துணை முதலமைச்சரா ஆவறதுக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சார். அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அவங்க கட்சியினருக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல. எப்பா உச்சபட்ச நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, துணை முதலமைச்சரா போறதுக்கு வந்தாரு, அமைச்சரா போறதுக்கு வந்தாரு. அவருக்குன்னு சில ஆசபாசங்கள் இருக்குல்ல. அவரை சுற்றி உள்ள வட்டாரங்களுக்கு விஜய் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்துருவாரு. நீங்க எதை வச்சு நம்புறீங்க அப்படின்ற கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. விஜய் ஒருவேளை இங்க வந்தா கூட அவர் துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர மாட்டாரு. இப்போ ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாரு? பவன் கல்யாண் மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, தெளிவான ஒரு முடிவெடுங்க. அவரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தாரு, துணை முதலமைச்சர் பதவியில் உட்காந்துருக்காரு. அதே போல நீங்க அதிமுக கூட்டணிக்குள்ள வாங்க, அதுதான் உங்களுக்கு தெளிவான. அதிமுக கூட்டணியில வந்துட்டா மட்டும் தெளிவான முடிவா ஆயிடுமா? இல்ல பாஜக தான் சும்மா விட்டுடுமா? இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அவரை சுற்றி உள்ள ஒரு சில ஆட்களுக்கெல்லாம் என்ன எப்படின்னா, விஜய் எப்படியாச்சுன்னா அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துடணும்,
நம்ம ஜெயிச்சிருவோம். அப்படி கிடையாது. இது விஜய் மேல இருக்கிற ஒரு மாய பிம்பம். விஜய கூட்டணிக்குள்ள சேர்த்துட்டா ஜெயிச்சிரும். விஜய்க்கு 20% இருக்கு, 40% இருக்கு. அது எல்லாமே ஒரு மாய்பம். எலெக்ஷன்லயே நிக்கலையே, எதை வச்சு நீங்க ஓட் பேங்க் வந்து அவருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்வே எடுக்கிறீங்கன்னு தான் தெரியவே இல்லை. இப்போ ஒருத்தர் டெஸ்ட் எழுதினாதான் அவர் பாஸா ஃபெயிலா, இல்ல பாஸ் ஆகிறதுக்கு அவருக்கு மார்க் வருமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இவர் எலெக்ஷன்லயே நிக்கலையே, எதை வச்சு இவருக்கு இவ்வளவு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு கணிக்க முடியுது. இந்த கருத்து கணிப்பு அப்படின்றத விட இது திணிப்பு. அப்படிதான் விஜய் ஏற்படுத்துகிற ஒரு செட்டப், அவ்வளவுதான். கட்சியில நின்னாதாங்க வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையத்து மூலமா பதிவாகி அவங்க கொடுக்கிற டேட்டா பேஸ்ல தான் இந்த கட்சிக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம், இந்த கட்சிக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படின்றது தெரியும். சும்மா மக்களிடத்துல போயிட்டு நிர்வாகிகளிடம் போயிட்டு கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல எடுத்து எதை வச்சு நீங்க ஓட் பேங்க் அவ்வளவு இருக்குதுன்னு நம்புறீங்க? அதுவும் ஒரு பெரிய கட்சி, ஆண்ட கட்சி அதிமுக, விஜய்க்கு இவ்வளவு ஓட் பேங்க் இருக்குதுன்னு எதை வச்சு நம்புறாங்கன்றது தான் தெரியவே இல்லை. இதெல்லாம் வடிகட்டின முட்டாளு கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம். இத அதிமுக நம்புறாங்க, விஜய்க்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அப்படின்னு. முதல்ல ரிஜிஸ்டர் ஆகணுங்க தேர்தல் ஆணையத்து மூலமா. அவங்க கொடுக்கிற டேட்டா பேஸ் வேணும். இப்போ நாம் தமிழர் கட்சி கொடுத்தா தொடர்ச்சியா நின்னாங்க. அவங்களுக்கு கடந்த வருடம் 2024 நாடாளுமன்றத்தில் 8% ஓட்டு வாங்கி மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்னு வாங்கினாங்க. இத்தனை வருஷம் அவங்க உழைச்சாங்கல்ல, இந்த உழைப்பு இருக்கு. ஒவ்வொரு தேர்தலை தோத்தால ஜெயிச்சால டெபாசிட் இழந்தால நின்னாங்க, தைரியமா நின்னாங்க, புறமுதுக காட்டிட்டு ஓடுனாங்க. இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி நின்னாங்க, நின்று ஓட் பேங்கை வாங்கி காட்டினாங்க. இதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு தேவைப்படும். ஆனா விஜய் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நின்று இருக்கணும். நின்று எனக்கு எவ்வளவு ஓட் பேங்க் அப்படி தெரிஞ்சிருந்தா 2024 கட்சி ஆரம்பிச்சா கையோட மூடு விழா நடத்திட்டு போயிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு ஓட் பேங்க் இல்லை. இப்ப 2026 கூட கூட்டணி கட்சி வரணும், கூட்டணிக்குள்ள யாருன்னா நம்மள சேர்த்துக்கணும், நம்மள அனாதையா விட்டுடக்கூடாது, அரசியல்ல நம்ம தனித்து நின்று தோத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சில செட்டப் வேலைகள் எல்லாம் பண்றாங்க. விர்ச்சுவல் வாரியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையாண்டு ஒரு செட்டப் ஒன்று, ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறார் விஜய். எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, என்ன டேட்டா பேஸ்? இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுன்னு எந்த டேட்டா பேஸ்ன்னு கேட்கிறேன். டேட்டா பேஸ் இல்லை. கேட்டால் இப்போ அவங்க மை டிவிகே ஆப் அப்படின்னு சொல்லிட்டு 80 லட்சம் பேர்கிட்ட உறுப்பினர்கள், டேட்டா பேஸ் எங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட உறுப்பினர்கள், அத்தனை லட்சம் உறுப்பினர்கள் சேரவே இல்லை. தெளிவா சொல்றாருங்க. இதே டிவிகேல பயணிச்ச ஜெகதீஸ்வரன் தெளிவா சொல்றாரு. ஒரு அந்த மை டிவிகே ஆப்ல ஒருத்தர் உறுப்பினரா சேரணும்னா முதல் விஷயம் ஓட்டர் ஐடி வேணும். நான் இந்த தொகுதியில் இருக்கேன், என் ஓட்டர் ஐடி இதுதான், எனக்கு இத்தனாவது பாக நம்பரு வேணும். ஆனால் அதில் கேட்குறாங்களாம், அந்த மை டிவிக்கு ஆப்பில் இப்போ நீங்கள் எந்த தொகுதி, எந்த வார்டு, உங்களுக்கு எந்த பாகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓட்டர் ஐடி இருந்தால் தானே, ஓட்டர் ஐடி இருந்தால் தான் தொகுதி பாகம் எண் எல்லாமே வரும். ஓட்டர் ஐடியே இல்லாமல் எப்படி பாகம் எண்ணு கொடுத்து நீங்கள் உறுப்பினராக சேருவீங்க அப்படின்ற ஒரு கதை இருக்குல்ல. இதெல்லாம் தோல் உரிச்சு காட்டியிருக்காரு ஜெகதீஸ்வரன். ஆனால் எந்த ஒரு டேட்டா பேஸே இல்லாம எங்களுக்கு இத்தனை லட்சம் உறுப்பினர்களே, எங்களுக்கு ஓட் பேங்க் இவ்வளவு பர்சன்டேஜ், இதை நம்பி ஒரு மாபெரும் ஆண்ட கட்சி அதிமுக விஜய்க்கு தேவு காத்து நிக்குது. இதெல்லாம் ஒரு வெட்கக்கேடான செயல் அப்படின்னு அதிமுக இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. தொண்டர்கள் மத்தியிலே எடப்பாடி பழனிசாமியோட விஷயம் பிடிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து விஜய் பின்னாடி தான் போயிருக்காரு. கண்டி தொண்டர்களை அனுசரிச்சு போகணும், கட்சியினரை மதிக்கணும், கட்சியினருக்கு உற்சாகப்படுத்தணும், கட்சியினரை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற ரேஞ்சில் எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்னு அதிமுக இருக்கிற ரத்தங்கள் கொதித்து போயிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், விஜய் மட்டும் வந்தா போதும், அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வந்தா மட்டும் போதும், 2026 தேர்தலை நான் ஜெயிச்சிருவேன் கண்மூடிதனமா நம்புறாரு விஜய. உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. இதை 2026 அவர் தக்க வைத்து கொண்டால் நல்லது. 2026 எதிர்கட்சி தலைவர் ஆவாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இங்க இருக்கு. அங்க இப்போ 2026 எலெக்ஷன் எதிர்கட்சி யாரு? அதுக்கு தான் இந்த எலெக்ஷனு. முதலமைச்சர் சீட்டுக்கு எலெக்ஷனே கிடையாது. அது நல்லா தெளிவா தெரியுது. ஆனா இப்படியே போயிட்டு இருந்தா உங்க கட்சியினர் மற்ற கட்சியில போய் சேருது. இன்னைக்கே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கூடாரத்தை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை நம்பி இருந்தா
வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினர், அதிமுக கட்சியினரே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில பண்டிகைகள்லாம் உங்க கட்சியினரை நீங்க கூப்பிட்டு என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தணும், பரிசு பொருட்களை கொடுத்து உற்சாகப்படுத்தணும், அவங்களை அரவணைக்கணும், அவங்கள தக்க வைத்துக் கொள்ளணும். இந்த விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் இங்க முன்வைக்கப்படுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே விஜய் மேலதான் இருக்கு. ஆனா கட்சி அவரு கோட்டையை விட்டுட்டாரு, இதனால ரத்தங்கள் எல்லாம் கொதிச்சு போய் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு அதிமுக எழும்பி இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.